யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இப்ப கவனிங்க, நம்முடைய இந்த நாட்களில் 40 வயசில் இருக்கிறவங்க, 35 வயசில் இருக்கிறவங்க, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே தான் கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, முடக்கு வலிக்குதுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போலாம் வேலைக்கு போகிறவங்க 30 வயசில் 35 வயசில் வேலைக்கு போகிறவங்க கூட எனக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, இடுப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். வலி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமாக முழங்கால் படி போட முடியல சொல்கிறாங்க. இப்படிலாம் வந்து ஒரு சில விளைவினங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாவங்களை ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா பாவங்களை அறிக்கையிடுவது இயேசுக்கிட்ட அறிக்கை பண்ணணும். அதாவது தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லைன்னு சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கு 1 யோவானில். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர். எப்படி போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர். அதை மெயினாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சுகமாகும்படிக்கு, எப்படி போட்டிருக்கு, நீங்கள் சுகமாகும்படி ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இப்ப கவனிங்க, சுகம் அடைவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, ஒருவருக்கொருவர் தன் பாவங்களை அறிக்கையிடணும். பாவங்கள் வந்து இயேசுகிட்ட அறிக்கையிடணும். ஆனால் ஒருவருக்கு 2 பேர்த்துக்குள்ள 2 பேர், ஒருத்தர் மாறி ஒருத்தர் பாவத்தை அறிக்கிறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கணவன் மனைவி அப்படின்னா 2 பேர், ஓகே, அல்லது தாய் பிள்ளை 2 பேர், அல்லது மகன் அப்பா 2 பேர், இப்படி 2 பேரை வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இப்போ வந்து அப்பா வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு மகனுக்கு. மகன் வந்து நீலாம் ஒரு ஆளா, உன் வேலையை பாரியா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மகன் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறான். பார்த்துக்கொள்ளுங்க, மரியாதை பேசுகிறான். அப்பா சரி, வயசு பையன் வந்துட்டான், வளர்ந்துட்டான், இவன் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம தலையெழுத்து என்ன செய்ய வேண்டாலும் பை வாங்க முடியாது, திட்டு வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா வேதனைப்பட்டுட்டு என்ன செஞ்சிடறாரு, அப்படியே போயிடுறார். மகனும் அப்படியே இருந்துறான். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒரு பாவம் வந்து என்ன செஞ்சுருக்கு, உருவாயிருக்கு. இந்த பாவம் யார் மூலமாக உருவாச்சு சொல்லுங்கள்? இந்த பாவம் யார் மூலமாக உருவாச்சு சொல்லுங்கள்? மகன் மூலமாக. ஓகே, அப்போனா இந்த தவறை வந்து மகன் வந்து உணரணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. இது 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, தகப்பனுக்கும் மகனுக்கு உள்ள பிரச்சனை. ஓகே, இதான் 2 பேர், இதான் ஒருவருக்கு ஒரு. அப்போ திடீர்னு வந்து பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பலவீன தாக்குதல் வரும். ஒரு கால் வலியோ, ஒரு முட்டு வலியோ, முடக்க வலியோ வந்துக்கிட்டு இருக்கும். ஆஸ்பத்திரி போகிறாங்க, சுகம் ஆளாமல் இருக்கும். திருப்பி எப்படி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணும். நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, 2 பேராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் சுகம் அடையும்படி ஒருவருக்கு ஒருவர் தங்கள் பாவங்கள் என்ன செய்யுங்க, அறிக்கையிடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சுகம் ஆகணும்னா நீ என்ன செய்ய, உன் பாவத்தை என்ன செய்ய, அறிக்கையிடு. பர்சனல் பாவம், தனிப்பட்ட பாவம், யாருக்கும் தெரியாத பாவம், அது கர்த்தரத்தில் என்ன செய்யலாம், அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிடணும், கர்த்தரை சொல்லணும், அது வேற. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ள 2 பேர் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பாவத்தை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். அப்போனா அது என்ன பாவம் அப்படின்னு கேட்டால், தீய நோக்கம், அவமதித்து பேசுகிறது, பிறனை அவமதிக்கிறது பாவம், என்ன நம்ம இப்படிலாம் பல பாவங்கள் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பாவம் தகப்பனுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் ஒரு பாவம் இருக்கும். இது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? எங்கள் அப்பாவை நான் வைவேன் திட்டுவேன், இதெல்லாம் பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கள் அம்மாவை நான் வைவேன் திட்டுவேன், இதெல்லாம் பாவம் சொல்லக்கூடாது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்படியே ஒரு வாலிப பிள்ளையோ, ஒரு வாலிப மகளோ, ஒரு வாலிப மகனோ, ஒரு தாயவோ தகப்பனவோ ஓயாமல் மரியாதை இல்லாமல் பேசி ஓயாமல் திட்டும்போது என்னன்னு கேட்டால், அந்த மகனுக்கும் அந்த மகளுக்கும் ஒரு பாவம் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும். பாவம் ஏன்னா, ஒரு தாயும் தகப்பனையும் நிந்திக்கிறவன் காக்கா வந்து கண்ணை கொத்துலாம் பைபிளில் நீதிமொழிகள் என்ன செய்யுது போட்டிருக்கு. தாய் தப்பனை என்ன செய்யணும், கணம் பண்ணணும். ஆயுஷ் நாட்கள் பெருகும்படி தாய் தப்பனை கணம் பண்ண எபேசியர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தப்பை வந்து, இந்த பாவத்தை வந்து அவங்க உணராமல் இருப்பாங்க. மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம். அப்போ இது உணராமல் அந்த தகப்பட்ட போய் என்ன செய்யணும், அந்த மகன் போய் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பா நான் வந்து தெரியாமல் உங்களை வஞ்சிட்டேன்,
4 பேத்துக்கு முன்னால் உங்களை திட்டிட்டேன், உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன், 4 பேர் மரியாதைலாம் பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மகன் வந்து அந்த அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, அவனுக்கு எந்த ஒரு விளைவின தாக்குதலும் வராது. ஆனால் அப்பாட்ட மன்னிப்பு கேட்காம எனக்கு நான் மனபோல இருந்தானா அவனுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு விளைவனை வந்து தாக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. சுகம் கிடைக்காது, அவனுக்கு சுகம் வரும் ஆனால் திருப்பி வேற ஒரு விளைவனை வரும், மாறி மாறி விளைவனை வந்துக்கிட்டே இருக்கும் வாலிப வயதில். அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாலிப வயதில் இந்த விளைவனை வருதுன்னு கேட்டால் அதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒருவேளை கணவன் மனைவி 2 பேர் ஒருவருக்கு ஒருவர், ஒருவேளை மனைவியை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கலாம். ஒரு 10 பேத்துக்கு முன்னாலே வா எந்திரே வே ஏய் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேத்துக்கு முன்னால் வந்து மனைவி வந்து இன்சல்ட் பண்ணி பேசக்கூடாது. ஒரு 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 பொருட்டை ஒரு மனுஷின்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம, நம்ம பொண்டாட்டி நம்ம மனைவி அவர் ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம, எங்கே போய் தொலைஞ்ச வந்ததில்ல, பொழப்பா போச்சு எனக்கு, வா உங்கள் அக்காலை கண்ட விட மாட்டியா, பேசிக்கிட்டே இருப்பியா, வர மாட்டியா, போட்டனா அப்படின்னு சொல்லி சில ஆம்பளை என்ன செய்வாங்க, 4 பேர்த்து ரிலேஷன் முன்னால் மனைவி இன்சல்ட் பண்ணி பேசுவாங்க. அப்போ அந்த மனைவி என்ன செய்வாங்க, தூக்கப்படுவாங்க. அது வந்து ஒரு பாவமாகி போயிடும். வீட்டுக்கு போனால் கால் வலிக்கு முட்டு வலிக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பேன் வீட்டுக்காரன். இது ஒரு விளைவினம். அப்போ என்ன செய்யணும், அப்போ வந்து கணவன் என்ன செய்யணும், அம்மா தெரியாமல் 4 பேத்துக்கு முன்னால் ஒன்று இன்சல்ட் பண்ணி பேசிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்குமா, இனிமேல் அப்படி பேச மாட்டேம்மா, சாரி அப்படின்னு சொல்லி கணவன் மன்னிப்பு கேட்கணும். அதே போல் மனைவி கணவனுக்கு விரோதமாக ஏதோ தப்பாக பேசிட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம், ஒரு கணவன் வந்து எங்கிட்ட வேலைக்கு போய்ட்டு வந்து கையில் ஒரு 5000 பையில் ஒரு 5000 வச்சுருப்பார், வச்சுட்டு வந்து வைப்பார். இந்த மனுஷனை காசை கேட்டால் கொடுக்க மாட்டான், எடுத்துருவோம் ஆட்டையை போட்டுருவோம்னு சொல்லி ஒரு 5000 எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வச்சுருந்தேன் காணா, நீ எங்கே போய் போட்டு தொலைஞ்ச எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு. நீங்களாம் அப்படி கிடையாது, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அப்படி எடுத்து வச்சுருவாங்க. எனக்கு தெரியாது, நீ எங்கே ஓட்டி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வச்சுருவாங்க. அவன் தேடுவான் தேடிட்டு இருப்பான். சரி எங்கேயோ விழுந்துருச்சுன்னு சொல்லி விட்டுருவான், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5000 எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டது நீங்கள் சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி சொல்லாமல் நீங்கள் அப்படியே காலம்பரம் விட்டுட்டின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கண்டிப்பாக இது நிமித்தமாக ஒரு விளைவின தாக்குதல் என்ன செய்ய வரும். புரியுதுங்களா? விளைவின வர்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு தான் இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, நீங்கள் சுகம் ஆகும்படிக்கு ஒருவருக்கொருவர் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க, போட்டிருக்க திருப்பி வாசிங்க பார்ப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை, உங்கள் தவறுகளை, உங்கள் குற்றங்களை, உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நீதிமான் செய்யற ஊக்கமான ஜெபம் அது எப்படி இருக்கிறதா, பலன் உள்ளதா இருக்கிறது. அப்ப இந்த ஜெபத்துக்கு பலன் கொடுக்கிறார், இந்த ஜெபத்துக்கு வந்து ஜீவன் கொடுக்கிறார், இந்த ஜெபத்துக்கு வல்லமை கொடுக்கிறார், இந்த ஜெபத்துக்கு பயன் கொடுக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப விளைவினம் வராமல் இருப்பதுக்கு நம்ம ஒருவருக்கு என்ன செய்யணும், மன்னிச்சு என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். இவனா ஒரு ஆள் விட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சுகம் அடைவதற்கு பிற்பட்ட தவறுகள், பிற்பட்ட பாவங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால் உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வித வயிற்று வலி, ஒருவேளை தலைவலி, ஒரு வித ஏதோ ஒரு வலிகள் ஏதோ ஒன்று இருக்கலாம். உங்கள் ரிலேஷனில் யார்ட்ட நீங்கள் மனம் கசந்து பேசியிருக்கலாம், உங்கள் ரிலேஷன் யாராவது வேதனைப்படும்படி பேசியிருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து அழுகிற மாதிரி நீங்கள் தவறாக பேசியிருந்துருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு பாவம் ஆயிரும், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அதுதான் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதிகமான பேச்சு மூலமாக பாவம் வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது கூட தவறு. இது நிமித்தமாக நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு விளைவினை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து மாற்று வழி, அதுக்கு பரிகாரம், சுகம் பெறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்டு நம்ம தெரியாமல் பேசிட்டு மன்னிச்சுக்க, அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதை நீங்கள் மன்னிப்பு கேட்காம நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஒரு விளைவினை தாக்குதல் என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, எத்தனையோ மயங்காரங்க முதியோரை போட்டு வயிறாங்க திட்டுறாங்க, பார்த்துருக்குறோம். அதெல்லாம் தவறு. கடைசியில் அவங்களுக்கு ஒரு விளைவின தாக்குதல் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தோம்னா, வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒருவருக்கு என்ன செய்ய, மன்னிப்பு கேளுங்க. ஒருவருக்கு மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுட்டு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், அந்த ஜெபத்தை கண்டிப்பாக பதில் கொடுப்பார், பலனுள்ளதாக இருக்கும்.